ஹாய், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூ யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது என்எல்பின்னு சொல்லுவாங்க. என்எல்பின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன மிஷினுக்கு நம்ம இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினை இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம ப்ராம்ப்டெல்லாம் கொடுக்குறோம்ல. ஸோ அதை டெக்ஸ்ட்டாக தானே நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு நம்மளோட லாங்குவேஜ்லேயே அது ரிப்ளை கொடுக்குது இல்லையா, ஒரு ரிலவெண்ட்டான ஒரு அவுட்புட்டை, ஒரு நம்ம கேட்குற கொஷினுக்கான ஆன்சரை கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்எல்பி எனபிள்ஸ் மெஷின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், இன்டர்பிரிட் அண்டு ஜெனரேட் ஹியூமன் லாங்குவேஜ். இதுதான் என்எல்பின்னு. ஓகே, இது ரியல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் எல்லாமே மெஸ்ஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் கிராமர் மிஸ்டேக்காக இருக்கும், இல்லை நம்ம பேசுகிற மாதிரியே நம்ம கொடுப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ரீ ப்ராசஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ்ஸே அது பண்ணும். ஓகே, இதோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராவாக இருக்கிற டெக்ஸ்ட்டை க்ளீன் பண்ணி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிடும் ஃபார் மிஷின் லேர்னிங் மாடல். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மிஷின் அக்யூரேட்டாக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். எதுக்காக ப்ரீ ப்ராசஸிங் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்டாக இருக்கிற சிம்பிள்ஸு, எரர்ஸு அண்டு இன்கன்சிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிம்பிள்ஸ்னால் ஹேஷ் இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல தேவையில்லாமல் ஹேஷோ இல்லை ஏதாச்சும் ஸ்பெஷல் சிம்பிள்ஸு இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட்டில் கொடுத்துருந்தோன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக அடுத்து ரெடியூசஸ் டைமென்ஷனாலிட்டி ஆஃப் டெக்ஸ்ட். ஓகே, எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான தேவையானதோ அதை மட்டும்தான் நம்ம கொடுப்போம். அடுத்து இம்ப்ரூவ்ஸ் அக்யூரசி ஆஃப் என்எல்பி மாடல் லைக் கிளாசிஃபிகேஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அண்டு சாட்பாட்ஸ். என்எல்பி மாடலோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நம்ம கொடுக்குற டேட்டா கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காகவும் ப்ரீ ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, மேக்ஸ் த டெக்ஸ்ட்டு மோர் மீனிங்ஃபுல் ஃபார் அல்காரிதம்ஸு. நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அல்காரிதம்குள்ளே அது எடுத்துக்கிட்டு நமக்கு கரெக்டான ஒரு அவுட்புட்டை அதால் கொடுக்க முடியும். ஓகே, வாட் இஸ் நாய்ஸ் இன் டெக்ஸ்ட்டு? இப்போ நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டில் நாய்ஸ்ன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் தட் டஸ் நாட் கான்ட்ரிபியூட் டு மீனிங். நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டில் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் ஒரு மீனிங்கை க்ரியேட் பண்ணாமல் இருக்குதோ அது எல்லாமே என்னது நம்ம கொடுக்குற இன்புட் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ். ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா யூஆர்எல்லு, இமெயிலு, ஹேஷ்டேகு, அப்புறம் ஏதாச்சும் ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் கொடுத்துருக்கோம், ஈமோஜிஸ் கொடுத்துருக்கோம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, ரிப்பீட்டடு கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவோம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹாய்ங்கும்போது ஒரு ஹெச்ஐ தான் வரணும், இத்தனை ஐ போட்டிருந்தா இதெல்லாம் அன்வான்டு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ப்ரீ ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா நாய்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸோட பைப்லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது, அடுத்து டோக்கனைசேஷன், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோவர் கேஸாக மாற்றுறது, ஸ்டாப்வேர்டு ரிமூவல், நாய்ஸ் ரிமூவல், லெமட்டேஷன் ஆர் ஸ்டெம்மிங், நார்மலைசேஷன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸோட பைப்லைன். இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டெக்ஸ்ட்டு க்ளீனிங்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டோ அல்லது இப்போ ரிவ்யூஸ்லாம் நம்ம கொடுப்போம். ஒரு மூவி ரிவ்யூவாக இருக்கலாம், ஃபுட் ரிவ்யூவாக இருக்கலாம், யூடியூப்பில் போய் பார்த்துட்டு நம்ம ஒரு கமெண்ட்டு கொடுப்போம். ஸோ இது எல்லாமே என்னது நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ளீனிங்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. நியூ லைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு சிங்கிள் லைன்ஸ் கொண்டு வருவாங்க. பஞ்சுவேஷன்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, நம்பர்ஸு இது எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரா டேட்டா எப்படி இருக்குது, ஹலோன்னு போட்டு 3 எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இமோஜிஸ்லாம் இருக்குது. ஸோ ஆஃப்டர் க்ளீனிங் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஹலோ இருக்குது, வெல்கம் இருக்குது, டு என்எல்பி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் க்ளீனிங்கிறது. ஓகே, பஞ்சுவேஷன் மார்க்ஸை எடுத்துட்டாங்க,
அது மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தால் அதெல்லாம் எடுத்துருவாங்க, ஈமோஜிஸ் இருந்தால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதை தான் வந்து டெக்ஸ்ட் க்ளீனிங்னு சொல்கிறாங்க. அடுத்து டோக்கனைசேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற நம்ம கொடுக்குற கமெண்ட்டோ இல்லை வந்து டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா வேர்டு பை வேர்டாக அல்லது சென்டென்ஸ் பை சென்டென்சஸாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து டோக்கனைசேஷன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பிரேக்கிங் டெக்ஸ்ட் இன்டு ஸ்மால் யூனிட்ஸு, அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் டைப்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்டு டோக்கனைசேஷன், சென்டென்ஸு டோக்கனைசேஷன். வேர்ட் பை வேர்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க அப்படின்னா அது வேர்டு டோக்கனைசேஷன். சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் அது சென்டென்ஸ் டோக்கனைசேஷன். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் கொடுக்குற டெக்ஸ்ட் எப்படி இருக்குது, NLP இஸ் ஃபன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் டோக்கனைசேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வேர்டையும் அது டோக்கனாக எடுத்துக்குது. NLPயை ஒரு டோக்கனாக எடுத்துக்குது, இஸ்ஸை ஒரு டோக்கனாக எடுத்துருக்கு, ஃபன்னை ஒரு டோக்கனாக எடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோவர் கேஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே அப்பர் கேஸ்லேயே எல்லாமே இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ தான் அது என்ன பண்ண முடியும்னா ப்ரீப்ராசஸ் பண்ணி மிஷினுக்குள்ளே கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இட் கன்வெர்ட்ஸ் ஆல் வேர்ட்ஸ் டு லோவர் கேஸு. ஓகே. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் அவாய்ட் டூப்ளிகேட் வேர்ட்ஸ் லைக் ஆப்பிள். இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், கேபிட்டல் லெட்டர் ஏ, அப்புறம் ஸ்மால் லெட்டர் ஏ, அப்புறம் எல்லாமே கேப்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அப்பர் கேஸில் இருக்க எல்லாத்தையுமே லோவர் கேஸ்க்கு மாற்றிடுறாங்க. புரியுதா? அடுத்து ஸ்டாப் வேர்டு ரிமூவல். ஸ்டாப் வேர்டுனால் ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டில் இருக்கிற சென்டென்சஸில் இருக்கிற காமன் வேர்ட்ஸுங்கிறது வந்து என்னது, அதனால வந்து ஒரு மீனிங் கொடுக்க முடியாது செப்பரேட்டாக. ஓகே. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்டாப் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் நிறையா ஸ்டாப் வேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீடிஃபைண்டடாக மிஷினுக்கே வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் த இன்ரிலவெண்ட் வேர்ட்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். புரியுதா? ஸோ ஆல்ரெடி காமன் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மிஷினுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் வேர்ட்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இம்பார்ட்டண்ட்டான ரிலவெண்ட்டான வேர்ட்ஸை மட்டும் எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். த ப்ராடக்ட் இஸ் வெரி குட். ஆஃப்டர் ஸ்டாப் வேர்டு ரிமூவல் ப்ராடக்ட் குட், இஸ்ஸும் வெரியும் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் காமன் வேர்ட்ஸு. ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் வேர்டுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நாய்ஸ்னால் என்னென்னு பார்த்தோமா. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ்ஸ் அன்னெசரி ஐட்டம்ஸ் சச்சஸ் URL, இமெயில். இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டு போட்டு ஒரு யூஸரை கொடுத்துருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க, இல்லை ஹேஷ்டேக் போட்டு டாபிக்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், செக் திஸ் லைன்னு கொடுத்து ஒரு URL கொடுத்துருக்கோம், ஒரு இமோஜி கொடுத்துருக்கோம், ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆஃப்டர் நாய்ஸ் ரிமூவல் பாருங்கள், செக் திஸ் லிங்க்கு அமேசிங் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான வேர்டை மட்டும் அது எடுத்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெம்மிங். ஓகே. இந்த ஸ்டெம்மிங், லெமட்டேஷன் அண்டு நார்மலைசேஷன் இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓரலாக பார்த்துக்கலாம். ஸ்டெம்மிங்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணோன்னா வேர்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள், பிளேயிங் அப்படின்னு கொடுத்துருக்கத பிளேடு, பிளேஸ் அந்த மாதிரி வந்து மாற்றும். அதே மாதிரி தான் லெமட்டேஷனுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, டிக்ஷனரி வேர்ட்ஸ் மாதிரி வந்து மாற்றி கொடுக்கும். லெமட்டேஷனும் ஸ்டெம்மிங்கும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ் தான் பண்ணும். பட் லெமட்டேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கும். ஸ்டெம்மிங் வைஸ் லெமட்டேஷன் அதோட கம்பேரிசன் பாருங்கள். அக்யூரசி வந்து ஸ்டெம்மிங்க்கு வந்து லோவாக இருக்கும், லெமட்டேஷனுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், லெமட்டேஷனில் வந்து மாட்ரேட்டடாக இருக்கும். அது மாதிரி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளே கம்ப்யூட்டர்னு இருக்குது, பட் லெமட்டேஷனில் வந்து கொஞ்சம் டிக்ஷனரி வேர்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெட்டராக நமக்கு வந்து கொடுக்கும். ப்ளே கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்திங்களா. பட் ஸ்டெம்மிங்கில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்னு ஃபுல்லாக வரல. அதோட யூசஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் டாஸ்க்குக்கு ஸ்டெம்மிங்க்கு யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு லெமட்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நார்மலைசேஷன் டெக்னிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸு.
அதாவது இப்போ குட்டுக்கு ஸ்பெல்லிங் பாருங்களேன், GOOD. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 times ஓ கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பெல்லிங் வைஸ் இது ராங்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவோன்னா நார்மலைஸ் பண்ணி கரெக்டான ஸ்பெல்லிங்கில் கொடுக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டோன்ட்டுங்கிறது வந்து இது வந்து நம்ம வந்து ஹியூமன் வந்து நார்மலாக இது நம்ம யூஸ் பண்ணுறது, பட் மிஷினை கொடுக்கும்போது டோ நாட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தான் நார்மலைசேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ், சேட்பாட்ஸு, டெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன்ஸு, ஸ்பேம் டிடெக்ஷனு, டாக்குமெண்ட்டு, மெஷின் ட்ரான்ஸ்லேஷன், இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்எல்பினா என்னென்னு உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எங்ககிட்ட கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா எதாக இருந்தாலும் என்கொயரிக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.